சடனாக எனக்கு தோணுச்சு இன்னைய நாளில் சனி வந்து எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு நான் பார்த்தேன். அவர் வந்து பூரட்டாதியில் வந்து உட்காந்துருக்காரு மீனராசியில். அடுத்தது பூரட்டாதியிலேருந்து திரும்ப உத்திரட்டாதிக்கு வருவார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் ரேவதியில் வந்து டிராவல் ஆகுவார். ஜூன்லேருந்து 2027 அந்த முற்பகுதி வரைக்குமே அவர் ரேவதிக்குள்ளே தான் இருப்பார். ஸோ ஏன்னா அவர் திரும்ப அந்த வக்ரம்னு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு திரும்ப அவர் முன்னோக்கி போகணும் இல்லையா, அதுதான் போய்கிட்டு இருக்காரு. முன்னாடி ஏற்கனவே 2025 வந்து நம்மளை வந்து படாத பாடுபடுத்திட்டார் எல்லா வகையிலும். இப்போ மறுபடியுமே உத்திரட்டாதிக்குள்ள வராரு. உத்திரட்டாதிக்கெல்லாம் கெட்டது நடக்குமா? ஏற்கனவே 2025 ஒரு உத்திரட்டாதியில இருந்தார். இருந்துட்டு ஒரு ரேவதிக்கு போகாம திரும்ப வந்து பூரட்டாதிக்கு வந்தாரு. பூரட்டாதிக்கு வந்துட்டு திரும்ப இப்ப முன்னோக்கி போறாரு. இது வந்து நம்ம அறிவியல் பூர்வமா கூட எடுத்துக்கலாம். கிரகங்களோட சுழற்சி அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள நிறைய கால்குலேஷன், நிறைய சயின்டிபிக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் படிக்கணும்னா வந்து நமக்கு ஒரு யுகமே பத்தாது. இதை வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெட்ரோகிரேஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து பின்னோக்கி வந்துட்டு திரும்ப வந்து முன்னோக்கி போவார். இது வந்து ஒரு தோற்றப்பிழைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள இருக்குங்க. அதனால ரொம்ப டீப்பா படிக்கணும்னா படிச்சுட்டே போகலாம். நிறைய கால்குலேஷன்லாம் உள்ள இருக்கும். பட் வக்ரம் அவர் பின்னோக்கி வந்துட்டு முன்னோக்கி போவார் சொல்லிட்டு என்ற அளவுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அவர் பின்னோக்கி வந்துட்டு பூரட்டாதியில இருந்து இப்போ திரும்ப மறுபடியும் முன்னோக்கி உத்திரட்டாதிக்கு போக போறாரு. இப்போதைக்கு பூரட்டாதியில் தான் இருக்காரு. பூரட்டாதிக்கு கஷ்டத்தை கொடுப்பாரா கேட்டீங்கன்னா இல்லை, அவர் கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. அவர் சும்மா இந்த வக்ரம்ங்கிற விஷயத்தினால திரும்ப இங்க வந்துட்டு போறாரு. இதனால வந்து பூரட்டாதிக்கெல்லாம் எந்த கஷ்டம் வராது. உத்திரட்டாதிக்குள்ள இப்ப சனி வரப்போறன்னும் போது 2025 பட்ட கஷ்டம் இப்ப 2026 வந்து மீனராசிக்காரங்களாம் படுவாங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த மீனராசிக்காரங்களாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா நடக்காது. ஏற்கனவே அவர் நடத்திட்டு சும்மா மறுபடியும் இந்த பூரட்டாதிக்கு போயிட்டு இந்த வக்ரம் அப்படிங்கிற விஷயத்தால திரும்ப வந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் முன்னோக்கி போறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய சனி பகவான் வந்து புரட்டாதியில இருந்தாரு, உத்திரட்டாதியில இருந்தாரு, திரும்ப வக்ரமாகி உத்திரட்டாதியிலிருந்து ரிவர்ஸ் வந்து புரட்டாதிக்கு வந்தாரு, மறுபடியும் இப்ப முன்னோக்கி போயிட்டு இருக்காரு. இன்னும் ரேவதி நட்சத்திரக்காரங்களை சனி வந்து டச் பண்ணவே இல்லை. ஆனா நம்மளுடைய கமாண்ட்ல நீங்க பார்க்க முடியுது, ரேவதி நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எப்படி சனி வந்து உங்க நட்சத்திரத்துக்குள்ளே வரவே இல்லை, ஆனா அதுக்குள்ளே ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரா? நீங்க அந்த ராசியில பிறந்திருக்கீங்க. அதாவது ராசி அப்படிங்கிறது உங்க வீடு, நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்குள்ள இருக்க உங்களுடைய ரூம், உங்களுடைய பர்சனல் ரூம் மாதிரி. சனி வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, பட் உங்க பர்சனல் ரூம்குள்ள இன்னும் வரல. ஜூனுக்கு அப்புறம் தான் ரேவதி நட்சத்திரக்காரங்களுடைய இந்த பர்சனல் ரூம்குள்ள இருக்கக்கூடிய அந்த கதவை தட்டுவார். யாரும் பயப்படாதீங்க. என்ன ஒரு பயமுத்துற மாதிரி பேசுறா ஜோதிடர்கள், ஏன் இப்படி பயமுத்துறீங்க சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். அதே ஜூன் மாசம் குரு பெயர்ச்சியும் வர இருக்கு. ஜூனுக்கு அப்புறம் தான் நடக்கும். குருவின் பார்வை அந்த சனி மேல படும். உங்களை கதவை தட்டுவார் இல்லையா, கதவை தட்டிட்டே இருப்பாரு. ரேவதி நட்சத்திரக்காரங்க இருக்கக்கூடிய ரூமோட கதவை தட்டிட்டே இருக்கும்போது அந்த குறுக்க அப்படியே குரு வந்து நிற்பார். ஐயோ, உள்ள இருக்கக்கூடிய அந்த ரூமும் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆளு என்னுடைய ஆளு, ஒரு வருஷத்துக்கு நான் அவனை பார்த்துட்டே தான் இருப்பேன். நான் அவனை வந்து சுத்தி அந்த ரூமை சுத்தி ஒரு வேலி போல ஒரு காவல் போல இருந்துகிட்டே தான் இருப்பேன். உன்னால எதுவுமே பண்ண முடியாது, திரும்ப ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சனி கிட்ட சொல்லுவார். ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள சனி என்ட்ராகவே இல்லை, அதுக்குள்ளே ஒரு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கும் போது இன்னும் அந்த நட்சத்திரத்துக்குள்ள என்ட்ரு ஆயிட்டாருன்னா அவர் எவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பாருன்னு பாருங்க. என்னதான் இருந்தாலும் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள ஒரு பயணிச்சு தான் ஆகணும். அதை தாண்டி தான் வந்து அடுத்த ராசியில மேஷ ராசிக்கெல்லாம் அவர் போவாருன்றதுனால அந்த குருவின் பார்வை என்ன பண்ணும்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் அதனாலதான் சொல்லுவேன், உத்திரட்டாதி பட்ட அளவுக்கான கஷ்டம் ரேவதி பட மாட்டாங்க. சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கலாம், வேலையில ஹெல்த்ல சின்ன சின்ன அளவுக்கான கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்கலாம். குரு தான் உங்களை காப்பாற்ற போறாரு இந்த ஒரு வருஷத்துக்கு. இந்த டைம் குரு பயிற்சி ஆனது வந்து ரொம்ப ரொம்ப யாருக்கு பாசிட்டிவோ இல்லை, மீனராசிக்கு தான் பாசிட்டிவ். உச்சமான குரு உங்க ராசியை பாக்குறாரு. அது வந்து அவருடைய வீடு, ராசிநாதன் அவரு. இந்த டைம் அவரு தான் வலுவா இருக்கணும். இன்னும் என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப கரெக்ட். இன்னும் கடவுள் கரெக்டா பிளான் போடுறாரு. மீனராசியை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு பிளானை போட்டுக்கிறாரு. உங்க ராசிக்குள்ள சனி வந்தாருன்னா அந்த ராசியுடைய இன்சார்ஜ் வலிமையா இருக்கணும். அப்பதான் வந்து சனியுடைய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும், தாங்க முடியும், அந்த போராடி ஜெயிக்க முடியும். ராசிநாதன் வலிமையா இருக்காரா, பல மடங்கு வலிமையா இருக்க போறாரு 2027 ஜூனுக்கு அப்புறம். ஏன்னா அவர் உச்சமாக போறாரு கடக ராசிக்குள்ள போது. உச்சமாவதுன்னு உங்க ராசியும் பார்க்க போறாருன்றனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனியால எந்த வித பெரிய பாதிப்பும் டிப்ரெஷன் வாழ்க்கையே போச்சுடான்ற அளவுக்கு எல்லாம் நடக்காது. சந்தோஷமா இருங்க. கடவுள் கொடுத்து நம்ம கடவுள் நல்லா வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்துல நம்மளை காப்பாத்தி இருக்காருன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. மீனராசிக்காரங்களை உண்மையில ஆத்மார்த்தமா நன்றி சொல்லுங்க. இதே விஷயம் மற்ற ராசிக்கெல்லாம் நடந்திருக்கான்னு கேட்டீங்க இல்ல. உத்திரட்டாதிக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கேட்டீங்க இல்ல. உத்திரட்டாதிக்கார நட்சத்திரக்காரங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குருவுடைய பார்வையில அப்ப இல்ல. சனி வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய வேட்டையை முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்து மேல அப்படியே காட்டினார். சூறை ஆடிட்டார், வேட்டை ஆடிட்டார் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை. ரேவதி நட்சத்திரக்காரங்களும் ஒரு கை வைக்க முடியாது. அப்படியே வச்சாலும் குரு வந்து ஒரு தடுப்பு சுவரா நின்று உங்களை பாதுகாப்பார். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்க 2026 நல்லா தான் இருக்க போறீங்க. சனியாலையும் நீங்க நல்லா இருப்பீங்க, குருவாலையும் நல்லா இருக்க போறீங்க. குரு சொல்றது சனி எப்பவுமே கேட்டுப்பாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே சமம் அப்படிங்கறதுனால சனிக்கு வந்து குருவை கொஞ்சம் பிடிக்கும்.
ஏன்னா ஆன்மீக கிரகங்கள் ரெண்டுமேன்றனால குரு வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்றவாரு சனியை. சனி வந்து உங்களுக்கு கெட்ட விஷயத்த கொடுத்து டிப்ரெஷனை கொடுத்து வாழ்க்கைன்னா என்னங்கிற விஷயத்த புரிய வைக்கணும். அதுக்காக தான் நான் கெட்ட விஷயத்த கொடுக்க வரதா இருந்தா கூட அந்த அளவுக்கு கெட்ட விஷயம் நீ கொடுக்காத, ஏதோ சின்னதா கொடுத்துட்டு போ. பாம்பு கொத்துற அளவுக்கு எல்லாம் கூட எறும்பு கடிக்கிற அளவுக்கு வச்சு சின்ன விஷயத்த கொடு. ஏன்னா வந்து என்னுடைய பார்வை அங்க விழுந்துகிட்டே இருக்கு. அது என்னுடைய வீடு, அங்க இருக்கக்கூடிய ஆளு என்னுடைய ஆளு. நான் இப்போ ரொம்ப பல மடங்கு 200 மடங்கு ரொம்ப சக்தி வாய்ந்திருக்கேன். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னோட வேலை அதுவா இருந்தா கூட அந்த வேலைக்குள்ள நான் மூக்க நடிச்சு நான் தடுப்பன்ற ஒரு இடத்துல தான் இப்ப குரு இருக்காரு. உங்களுக்கு புரியும்படியா அது ரொம்ப கொஞ்சம் கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மீனராசிக்காரங்க 2026 கவலைப்பட வேணாம். நான் வந்து நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ல சொல்லியிருக்கேன். எந்த வித பெரிய பிரச்சனை 2025 நடந்த மாதிரி எந்த விஷயங்களும் 26 நடக்காது. தைரியமா இருங்க. நான் வந்து இதுக்கு மேல என்ன சொல்றேன், ராசிப்படி எவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நம்பிக்கையை நான் கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சு பாருங்க. யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இந்த 2026 ஒரு வருஷம் முழுக்க, அடுத்து 2027 ஒரு 2-3 மாசம் வச்சுக்கோங்க. சனி உங்க ராசி விட்டு ஓடியே போயிடுவார். அதுக்கப்புறம் உங்க பக்கமே அவர் வரமாட்டார். அதுக்கப்புறம் அவர் வீக்கா போயிடுவார். மேஷ ராசிக்கு போய் நீச்சமாயிடுவார். அவர் தன்னுடைய ஆட்டத்தை முழுக்க அவர் உங்க ராசியில் தான் இப்ப காட்ட முடியும். அப்படி காட்டினா கூட குரு வந்து அதை வந்து அடக்கிடுவார். ஏன்னா வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு சனி வீக்காக போறார். நீச்சமாகி பலம் இழந்து போயிடுவார். ஸோ வந்து இப்ப சனி என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து 2.5 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது மீனராசி விட்டு மேஷராசிக்கு போகும்போது நான் வந்து ரொம்ப வீக்காக போறேன்னும் போது சனியோட மைண்ட் செட் மாறி போயிடும். என்னடா நீங்க, நான் தான்டா எல்லாருக்கும் கெடுதல் செய்வேன், நான் தான் எல்லாருக்கும் கெடுதல் செய்வேன், நான் தான் எல்லாரையும் அடி அடின்னு அடிப்பேன், வீக் ஆக்குவேன், நீங்க என்னையே வீக் ஆக்குறீங்க. இது கடவுளுடைய விஷயமா இல்ல பிரபஞ்சத்தோட விதியெல்லாம் நமக்கு தெரியாது. அவரு மேஷராசிக்குள்ள வரும்போது ஒரு நீச்சமாயிடுவாரு, பலம் எழுந்து போயிடுவாரு. அப்படிங்கிறதா ஜோதிடம் சொல்ற ஒரு விஷயம். அப்போ நீச்சமாகறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னா, நான் வந்து ரொம்ப வீக்காக போறேன், அப்போ நான் என்னையே நீங்க வீக்கா இருக்கீங்க, நான் யாரையுமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு தான் ஒரு யோசிப்பார். ஏன்னா ஒரு கெட்ட கிரகம். நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருக்கிறதுன்னு நினைக்கிறது ஒரு ஒன்றும் குரு கிடையாது, அவர் சனி. அவர் வந்து யூனிவர்ஸ் கிட்ட பேசுவார், நீ என்ன வீக் ஆக்கினா இந்த 2 வருஷத்துக்கு நான் வீக்கா இருந்தேன்னா நான் வந்து இப்ப இருக்கக்கூடிய மீன ராசியுமே நான் வீக் ஆக்குவான்னு கூட அவர் நினைக்கலாம். ஸோ அதுக்காக யாரும் பயப்பட வேண்டாம். திரும்ப சொல்றேன், குரு அப்படிங்கிறவங்க நமக்கு தடுப்பு சுவரா இருக்கும்போது நிறைய நல்ல விஷயத்தை கொடுப்பாரு. சின்ன சின்ன ப்ராப்ளத்தை சனியால் நமக்கு வந்து கொஞ்சம் வரும். அதனால நீங்க வந்து ரொம்ப பயந்துட வேண்டாம். குரு நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்காருனால நான் வந்து 100க்கு 70 வரைக்கும் வந்து மீனராசி கொடுத்துருப்பேன் 2026க்கு. நான் மறுபடியும் சொல்வேன், இந்த விஷயங்கள் எல்லாமே ராசிப்படியான ஒரு விஷயம் தான். ராசிப்படி ஒரு 30% நடக்கக்கூடிய விஷயத்தை நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஜாதகம் நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா சனியால உங்களுக்கு சின்ன அளவுக்கு எந்த கெட்டது கூட நடக்காது. ஏன்னா உங்க தசாபுத்தி வலிமையா இருந்ததுன்னா சனியெல்லாம் தூக்கி சட்டு போய்கிட்டே இருக்கும். தசாபுத்தி சனி கொடுக்கக்கூடிய கெட்டது எல்லாமே குரு ஒரு பக்கம் தடுத்துட்டு இருக்கும்போது தசாபுத்தி வலிமையா இருந்தா அவங்களும் கூட சேர்ந்துருவாங்க, குருவோட கை கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்துட்டோம், அந்த ஒரே ஆளு தான் சனி, நம்ம முடிச்சு கடைசிடலாம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் போட்டுருவாங்கன்றதுனால உங்க ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும். தசாபுத்திகளும் நல்லா இருந்ததுன்னா ஜென்ம சனியால ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் வந்துடாது மீனராசிக்காரங்க எல்லாருக்குமே. மீனராசிக்காரங்களுக்கு புதுசா ஏதாவது சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல, சொன்ன நியூஸ் தான் சொல்லியிருப்பேன். பட் ஏதோ உங்களுக்கு பேசணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் வந்து பேசினேன். ஏன்னா நம்ம சேனல்ல மீனராசி சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்காக சரி என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு மறுபடியும் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, கோச்சார ரீதியா சனி எந்த நட்சத்திரத்துக்குள்ளே இப்போ டிராவல் ஆகிட்டு இருக்காருன்னு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து நீங்களும் வந்து சில விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க முடியுன்றனால நான் இதை சொன்னேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நம்புறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோட விரல் கொடுத்து விழித்தருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.